ஆசிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிஇஓட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, டெட்டுக்கான சிலபஸும் பிஇஓ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸும் ஒன்றா இல்லை வேறு வேறையா, பிஇஓ படிக்கணும்னா டெட்டில் இருக்கிறத தாண்டி நிறையா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பிஇஓ எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஆர்வம் கம்மியாக இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிஇஓ எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட் வருது, அதை ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த பிஇஓக்கு வெறும் 51 தான் வேக்கண்ட் வந்திருக்கு, போஸ்டிங்கே 51 தான். அதுக்கு நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது நமக்கு 51 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து மேலும் அதிகரிக்கும்னா என்ன மேம், ஒரு 5 or 6 இவ்வளோ தானே வரும், மிஞ்சி போனால் 60 தாண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? தாண்டாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சியை யோசிச்சு பாருங்கள், அதோட களம் ரொம்ப பெருசு. அதில் வந்து கிட்டத்தட்ட 15 lakhs வரைக்கும் எழுதுவாங்க. அவங்க டீச்சர்ஸ் மட்டும் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே. அது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி, ஓப்பன் கிரவுண்டு மாதிரி. சரிங்களா? இல்லை 10th முடிச்சிருந்தா போதும், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். என்னை கேட்டால் டிஎன்பிசியை தான் நான் டஃப்னு சொல்லுவேன். இதே நம்ம பிஇஓ எக்ஸாம்னா நம்ம பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிஇஓ எக்ஸாம் எதுக்கு ஈக்குவல்னா குரூப் 2க்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஏன்னா இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ போஸ்டிங் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குமே போஸ்டிங் ரொம்ப லோவாக தான் இருக்கும். பட் அதுக்காக நிறைய பேர் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதுவுமே ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி தான், எல்லாருமே வந்து எழுதுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். அப்படின்னும் போது இது நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. நீங்கள் 51 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்றத பார்க்காதீங்க, 5 வேக்கன்சி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அந்த 5ல் 1 நாம்பளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் தான் நம்ம மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது வரும்னு சொல்லவே முடியாது. ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். மீதி எல்லாம் நம்ம மெட்டீரியல் கேதர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மேக்ஸ் டு சோஷியல் வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புக்ஸில் இருக்கிறது தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் பேப்பரை ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கொஷின்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் இருக்குது. இது வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நறுவி, நெருநல், நேமி, நைடதம், நோதல். இதுதான் ஆப்ஷன் பி, இதுக்கு ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கருவியும் டேஷ் செய்கையும் அருவினையும் டேஷ் அமைச்சு. அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ஆப்ஷன் பி வருங்களா? சரி, ஆப்ஷன் டி வருங்களா? இதே போல் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 50க்கு 20 மார்க் எடுத்தாவே இதுக்கு வந்து பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மார்க்ஸ், இதில் கிடைக்கிற மார்க்ஸை வந்து நமக்கு மெயின்ஸ் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு தகுதி தேர்வுக்கான கொஷின்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ அதிலே நமக்கு 40 மார்க்ஸ் வந்துடும். லாஸ்ட்டாக இருக்கிற 10 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்கு. ஸோ அதில் ஒரு 10. அப்போ 50க்கு 20 எடுத்தாவே போதும், இதுக்கு பாஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. தமிழ் தகுதி தேர்வுனுக்குள்ளே உங்களுக்கே தெரியும், ஓரளவு ஈஸியாக தான் கேட்பாங்க. திருக்குறள் பாருங்கள், நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம்ல, ஓமையணி. இதுக்கு ஆன்சர் ஓமையணி. இதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த நூல் ஆசிரியர்களுக்கு திருக்குறளில் வர அணிகளுக்குள்ள ஷார்ட்கட் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 கொஷின்ஸை சும்மா ஒரு கிளான்ஸ் காமிச்சிருப்பேன். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா இது ஈஸி தான். நம்ம இனிமே தான் பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சைக்காலஜி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைக்காலஜியில் பிஇஓ எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம டெட்டுக்கு படிச்சிருக்கோமா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டெட் போர்ஷன் இதில் கவர் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா?
நான் ஃபைனலாக சொல்கிறேன் டெட் போர்ஷன் கவர் ஆகுதா இல்லையான்னு. நீங்களும் அதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு குழந்தையின் டேஷை கண்டறிய அக்குழந்தையின் எண்கணிதம், மொழி மற்றும் பொது அறிவை சோதித்து அறிய வேண்டும். இந்த கொஷின் பாருங்கள், இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். EQ, MQ, IQ, AQ இது பார்த்ததுமே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுதுங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு. நெக்ஸ்ட்டு, கவனத்தை பாதிக்கும் வெளிப்புற காரணி. கவனத்தை பாதிக்கிற வெளிப்புற காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்வம், நோக்கங்கள், மனநிலை, தூண்டலின் தன்மை. நம்ம தூண்டல், துலங்கல் அதை பற்றி படிச்சிருக்கோம். தூண்டல்னா என்ன, துலங்கல்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுதுங்களா? கவனத்தை பாதிக்கும் வெளிப்புற காரணி, தூண்டலின் தன்மை. அந்த தூண்டலோட தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கவனத்தை பாதிக்கும். வெளிப்புற காரணி தான் கேட்டிருக்காங்க அவங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் தூண்டலின் தன்மை. ஆசிரியர் மனப்பான்மையை நேரடியாக கற்பிக்க கூடாது, ஆனால் ஆசிரியர் மனப்பான்மையை கீழ்க்கண்ட முறையின் மூலம் கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியர் தன்னோட மனப்பான்மையை நேரடியாக கற்பிக்க கூடாது, ஆனால் எந்த முறையின் மூலமாக கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேரடி அனுபவம், சூழ்நிலை அணுகுமுறை. ஏவும் பியும் இதெல்லாம் அதாவது டீச்சர் சைக்காலஜி கொஷின்ஸ். இதெல்லாம் ஈஸி தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், முன் குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள்? முன் குழந்தை பருவத்தில் இருக்காங்கன்னா அவங்க எந்த நிலையில் இருப்பாங்க? அவங்க குழந்தை பருவம் கேட்கல, முன் குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சார்ந்து இருத்தல், தன்னலம் மற்றும் சமூக நலம் அற்றது. அதாவது ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். முன் குழந்தை பருவத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் மற்றவங்கள சார்ந்து தானே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன்னலமானது எதையும் யோசிக்க தெரியாது, சமூக நலத்தை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சார்ந்திருத்தல், தன்னலம் மற்றும் சமூக நலமற்றது. இந்த சுதந்திரமானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குமர பருவத்துக்கிட்ட வரும். அறிவு சார்ந்த வளர்ச்சியெல்லாம் இங்கே வராது. மாஸ்லோவின் தன்மதிப்பு தேவை கோட்பாட்டின் தேவைகளை வரிசைப்படுத்துக. இந்த கொஷின் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சி. செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், இது ஒரு நல்ல கொஷினு. நம்ம மூளைக்கு வேலைன்னு சொல்லலாம் இந்த கொஷின்லாம். ஏன் ஒரு மேட்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளோட உள்ளுணர்வையும் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளுணர்வுக்கு இணையான மனவெழுச்சி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். விடுபடுதல், வெளியேறுதல், வெறுப்பு, முறையீடு செய், ஆர்வம். இப்போ ஃபஸ்ட்டு விடுபடுதல், வெளியேறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட விட்டுடுங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வெறுப்பு, நமக்கு எப்போ வெறுப்பு வரும்? ஒரு அருவருப்பான விஷயத்தை பார்த்தா தானே வெறுப்பு வரும். அப்போ செகண்டுக்கு ஃபோர்த்து. முறையீடு செய், எப்போ நம்ம போய் முறையீடு செய்வோம்? ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா எப்போ போய் பண்ணுவோம்? நம்ம மனசு கஷ்டப்பட்டா, நம்ம அந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டா தானே, சே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணா தானே நம்ம போய் முறையீடு செய்வோம். அப்போ வருத்தம். இப்போ முறையீடு செய்யினா வருத்தம். ஆர்வம், ஆர்வம்னா வியப்பு. ஒரு விஷயம் நமக்கு வந்து வியந்து பார்த்தாதான் அதை பற்றி என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணாதான் அதை பற்றின ஆர்வம் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ ஆர்வம்னா வியப்பு. அப்போ விடுபடுதல் அல்லது வெளியேறுதல் அப்படின்னா என்ன வரும்? பயம். அதுக்கு என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை அது வேணாம் அதை ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சாவோ அந்த விஷயத்துக்கு நம்ம பயப்படுவோம். நம்ம உள்ளுணர்வு பயம் இருந்தால் தான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தோணும். அதுதான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? இந்த சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சாவே ஓரளவு ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த பிஇஓ சைக்காலஜி கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு டெட்டில் கேட்ட கொஷின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. பிஇஓட சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த கொஷின் பாருங்களேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் தனக்கு நெருக்கமான தனது தாயாரை பிரிய மனமின்றி பொம்மைகளுடன் விளையாடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வது டேஷை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நசுக்குதல், புறத்தெறிதல், இடமாற்றம், பின்னோக்கம். இது வந்து பின்னோக்கத்தை தான் குறிக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பின்னோக்கம். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பி. நெக்ஸ்ட்டு குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான். இது ரொம்ப ஈஸி. ஸ்டான்லி ஹால். ஆப்ஷன் ஏ. இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கொஷின்ஸ் தான். இதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சா இதுக்கு கரெக்டாக ஆன்சர் அடிச்சிடலாம். நமக்கு இங்கே வந்து 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா மாவட்டம், மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இந்த ஏபிசி 3மே மாவட்டங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். இது ஒன்று மட்டும்தான் மாவட்டம், ஒரே ஒரு இதில் வந்துடும். சரிங்களா? அப்போ இது நமக்கான ஒரு க்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து கல்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்போ அந்த கள்ளர் அப்படின்னா யாருன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும்தான் சொல்கிறது கள்ளர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள கள்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஆப்ஷனை பாருங்கள். அனைத்து மாவட்டங்கள் இது வராது, ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 21 மாவட்டங்கள். 21 மாவட்டம்னா 21 மாவட்டமே வந்து பார்த்திங்கன்னா மலை சைடுல வரவே வராது. அப்போ இதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒன்று வந்தால் நீலகிரி மாவட்டம், இல்லை ஆப்ஷன் பி, இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒன்று வரும். இங்கே 295 பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது நீலகிரி மாவட்டத்தில் அவ்வளோ ஸ்கூல்ஸஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த மாவட்டம் வந்துட்டு மலை சார்ந்த பகுதியை சேர்ந்தது. சரிங்களா? ஆன்சர் என்னவா இருக்கும்? மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்கள். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கு தெரியாத கொஷினையும் கொஞ்சம் கெஸ் பண்ணால் ஈஸியாக அடிச்சிடலாம். அவர்களை உன்னால் அடிக்க முடியவில்லை எனில் அவர்களுடன் சேர்ந்து கொள் அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அகத்தூண்டல். இப்போ இதில் நம்ம சைக்காலஜி கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா? இது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம டெட்டில் படித்ததில் நிறைய இது வந்து இதில் வந்திருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட்டா பார்க்கணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்க, காக்னே வந்துட்டார். காக்னேயோட கற்றல் படிநிலைகள். இதுக்கு ஆன்சர் வந்து காக்னேனாவே அது வந்து அவங்களோட 4 படிநிலைகள் அதிகமாக எதை சார்ந்ததுன்னா நடத்தையை சார்ந்தவை தான். அப்போ இந்த சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவு, அதாவது 80% வந்து நம்ம டெட்டில் படித்தது தான் இதில் நிறைய கேட்டிருக்காங்க. மீதி 20% வந்து நமக்கு டேட்டா, எக்ஸ்ட்ரா டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டெட்டில் இருக்க அதே கொஷின்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. பாருங்கள், மனவெழுச்சிகளின் வகைகளின் அடிப்படையில் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்க. மனவெழுச்சிகளோட வகைகள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எது சரியோ அதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், எப்பொழுதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை மற்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள் கெட்டவை. இது படிக்கக்குள்ளேயே நமக்கு புரியுது, இது வராது. மனித நலத்திற்கு எதிர்மறை மனவெழுச்சிகள் அவசியம் இல்லாதவை, இதுவுமே இல்லை. எப்பொழுதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை, எப்பொழுதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை மற்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள் கெட்டவை என்று கருதிவிடக்கூடாது. இதுதான் கரெக்டு. சரிங்களா? இப்போ நம்ம சைக்காலஜி கொஷின்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தமிழ் கொஷின் பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து ஒரு 16 கொஷின்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெட்டுக்கு படித்ததே தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரியன்டாக தான் அவங்க கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு நல்ல தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும். ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது அந்த மாதிரி தான் வரும். ஆனால் 8 to 10 கொஷின் லிட்ரேச்சர் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம தனியாக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஆனால் மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து நம்ம புக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நம்ம புக்ஸில் இருக்கிறது டைரெக்டாக வரவே வராது. அதுக்கு நம்ம தனியாக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படித்து தான் ஆகணும். அடப்போமா, இதுக்கு வேறு தனியாக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்கணுமா? எவ்வளோ கஷ்டம். ஏற்கனவே டெட்டுக்கே நிறையா படிச்சிருந்தோம், இனி நியமன தேர்வு வந்துச்சுன்னா அதுக்கு வேறு படிக்கணும், அப்புறம் இதுக்கு வேறையா அப்படின்னு மனசை தளர்ந்துடாதீங்க. இது ரொம்ப ஒரு வெயிட்டான போஸ்டிங்கு, சேலரியும் அதிகம். சப்போஸ் நம்ம பிஓ ஆகிட்டோம்னா சும்மா கெத்தாக விசிட்டிங் போய்ட்டு வரலாம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அதோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு கிரெடிட் கிடைக்குது, அதோட பலன் ரொம்ப அதிகம்னா அதுக்கான உழைப்பும் அந்தளவுக்கு இருந்தால் தான் அந்த இடத்த நம்ம அடைய முடியும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்களேன். இதை பார்த்ததுமே நமக்கு என்ன தோணும்? என்னடா இது எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்லையே, பரிப்பாடெல்லாம் நமக்கு புக்கில் இப்படி கொடுக்கலையே அப்படின்னு தோணுங்களா? ஆனால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சரை ஈஸியாக அடிச்சிடலாம். இந்திரன் பூசை இவள் அகலிகை, இவன் சென்ற கௌதமன் இன்னுற என்னும் பரிபாடல் தொடரில் வரும் பூசை என்பதற்குரிய பொருள். அதாவது இங்கே பூசை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புலி, பூனை இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அது நமக்கு பார்த்ததுமே தெரியும். வந்தால் தொழுகை வரும், இல்லை கடவுள் வரும். இதை எப்படி கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? இந்திரன் பூசை இவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதான் ஃபஸ்ட் லைன். அப்போ பூசைக்கு தானே நமக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கடவுளை போட்டு பாருங்கள். இந்திரன் கடவுள், இவள் அகலிகை வருங்களா? ஏன்னா இந்திரனுக்கே கடவுள் அவள் தானா? கண்டிப்பாக அப்படி வராது. அப்போ பூசை அப்படின்னா என்ன வரும்? தொழுகை. இந்திரன் தொழுகை இவள். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
நம்ம கஷ்டம்னு பார்த்தா தான் அந்த கொஷின் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் நிஜமாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும். கண்டராதித்தர் பாடிய பாடல்கள் எத்திருமுறைகளில் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 9வது திருமுறை. இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். 3 முதல் 6 வரையிலான அடிவரையறை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஐங்குறுநூறு. ஆப்ஷன் டி. இப்போ இதில் எந்தெந்த கொஷின்லாம் நமக்கு தெரிஞ்சதாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி டெட்டுக்கு படித்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? இந்த இம்மையார் செய்ததை இம்மையே ஆம் போலும் உம்மையே ஆமென்ப ஓரார்கான் என்று பகரும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு திணைமாலை 150. இதை வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம இன்மை செய்தது மறுமைக்கு அறவிலை வணிகன் ஆயலன். ஐ திங்க் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனான்னு தெரியல, பட் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். அது வந்து எந்த நூலில் இருக்குது, புறநானூறு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் இது வேறு. இந்த 35, 36, இந்த 37, 38 இதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து தான் படித்தாகணும். அதே போல் 39, 40, 41 இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுக்கணும். இந்த கொஷின் பாருங்களேன், ஒரு நூலின் பாயிரம் என்ற பகுதி எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நூலின் பாயிரம் அப்படின்ற பகுதி முக உரையை தான் குறிக்கும். நெக்ஸ்ட், எழுதுண்ட மறை என்ற திருக்குறளை போற்றி உரைத்தவர். எழுதுண்ட மறை அப்படின்னு சொல்லி திருக்குறளை போற்றுனது யாரு? இந்த கொஷின் நம்ம பார்த்த மாதிரியே இல்லைல்ல, பட் புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கம்பர். ஆப்ஷன் டி. கம்பர் எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார் 40, கழவழி 40, ஐந்தினை 70 இதெல்லாம் கம்பர் வராது. கார் 40 யாருன்னா மதுரை கண்ணங்குத்தனார். கழவழி 40 பொய்கையார், அவங்க எழுதியிருப்பாங்க. நம்ம ஏர் 70, சிலை 70, திருக்கை விருத்தம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, இது கம்பர் ஈஸி தான். இந்த கொஷின் நம்ம படித்தது தான், இது டஃப்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி. இந்த 45லாம் கொஞ்சம் அந்தில் இதெல்லாம் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்ற இடை சொல்லின் பொருள் இடம் அசைநிலை. ஆப்ஷன் ஏ. இதுக்கு மட்டும் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உடம்படு மெய்யாக வரும் எழுத்துக்கள் எவை? இது நம்ம புக்கில் இருக்கிறது தான். உடம்படு மெய்யாக வருவது எதுனா ஈயு இவ்வு. ஈயும் இவ்வும் தானே உடம்படு மெய் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது 10th புக்கில் கூட இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், நம்ம டெட்டுக்கு படித்ததாக இருக்கும். மீதி இருக்கிற 10 கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு நோட்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷுமே அதே போல் தான். லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் தான் நிறைய கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். B.F. Skinner's influential books dash discuss the theory of learning applicable to language learning அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, B.F. ஸ்கின்னரோட ரொம்ப செல்வாக்கு மிகுந்த புக்கு, அது வந்து கற்றல் கோட்பாடுகளை மொழி கற்றலுக்கு விளக்குது. அது எந்த புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம சைக்காலஜியில் படித்தது தான். B.F. ஸ்கின்னர் நடத்தைகளை பற்றி சொன்னவர் அவர் தானே. வெர்பல் பிஹேவியர் 1957 இந்த புக் வந்திருக்கு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், words that usually go together or words combinations that sound natural. A great mistake instead of large mistakes, a high shelf instead of a tall shelf are called dash. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பொதுவாக இணையா வர சொற்கள், அதாவது ஒன்றா வர வார்த்தைகள். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய தப்புக்கு என்ன சொல்லுவோம்? லார்ஜ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லார்ஜ் மிஸ்டேக்னு சொல்லுவோமா? அதுக்கு இணையாக வேறு என்ன சொல்லலாம்? கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி டால் ஷெல்ஃப் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு இணையாக என்ன சொல்லுவோம்? ஹை ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? அப்போ இது போல் இயல்பான ஒளியை தர சொற்கள் சேர்ந்து வரும்போது எப்படி சொல்லுவாங்க? எவ்வாறு அழைக்கப்படுது? இட் இஸ் கால்ட் வாட். அதுதான் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா கலெக்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. அதாவது தமிழில் இணை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றுக்கு இணையாக மற்றொன்றை சொல்கிறது. புரியுதுங்களா? இது வந்து கிராமர் பார்ட்டு. இங்கிலீஷில் வர கொஷின்ஸும் நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்க்கலாம்.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணலை, அதை நம்ம தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பட் இதில் நம்ம புக்கில் இல்லாத கொஷின்ஸ், அதாவது நம்ம புக்கில் இந்த டாபிக் வரல அப்படின்ற கொஷின் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த டைஸ் கொஷின் இதெல்லாம் நம்ம டிஎன்பிசிக்கு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு கனசதுரம், இதுவுமே நமக்கு இருக்குது. இந்த கனசதுரத்தோட பக்களவு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. 6a², அந்த ஃபார்முலா வச்சு போட்டால் இது வந்துடும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 70 கொஷின் பார்த்திங்கன்னா, ஒரு மரத்தோட உயரம் ஒரு வருஷத்துக்கு 10% வளருதுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அதோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்க மாடல் தான். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த கொஷினுமே ரொம்ப ஈஸி, அல்ஜிப்ராவில் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் இருக்க அதே மாடல் தான், அதை தான் அங்கே அப்படியே கேட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்ல. நம்ம புக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே ஓரளவு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். மெஷர்மெண்ட்டில் இருந்து மட்டுமே ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்திருக்கு. 6th to 8th மெஷர்மெண்ட்டை நல்லா பார்த்துட்டா ஓரளவு நல்லாவே ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. எது வந்து தகுப்பின்னம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது which of the following fraction is not a proper fraction? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4th 5thலேயே இருக்குது. இந்த சோஷியல் மேஜர் இருக்கவங்கலாம் மேக்ஸை கஷ்டம்னு நினைக்காதீங்க. மேக்ஸ் நிஜமாலுமே ஈஸி தான். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்துடும். இதுதான் மேக்ஸ் கொஷின்ஸு. வேலை, ஆட்கள், அந்த கொஷின்லாம் வந்திருக்கு. நாட்கள், அந்த கொஷின்னு இது பாருங்கள். இது வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து வந்திருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஈஸியாகவே எல்லாரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் பார்க்கலாம். டெட் எக்ஸாம் எழுதினவங்க சயின்ஸ் மேஜர் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஷின் உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷினை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றதும் ஞாபகம் இருக்குங்களா? டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் இதன் குறைபாட்டின் காரணமாகும் எது அப்படின்னாக்க வாசோஸ்பிரியன் சுரப்பு. நெக்ஸ்ட் ஸ்டீராய்டு மெட்டபாலிசம் நடைபெறும் செல் உறுப்பு. ஸ்டீராய்டு மெட்டபாலிசம் எதில் நடைபெறும்? வழவழப்பான ER. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக மெட்டீரியல் எடுத்து படிக்கணும்னு கிடையாது. நம்ம புக்ஸில் இருக்கிறத படித்தாவே ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஏன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் நம்ம புக் சோர்ஸே போதும் ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக படிக்கணும். நமக்கு டெட்டில் தனிமை வரிசை அட்டவணையிலேருந்து ஒரு கொஷின் வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அணு எண், அணு எடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே தான் இங்கே அந்த டாப்பிக்லேருந்தே இதுலேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். தனிம வரிசை அட்டவணையில் P தொகுதி தனிமங்கள் பின்வரும் தொகுதிகளில் அமைந்துள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் B, 3A, 4A, 5A, 6A. P தொகுதி தனிமங்கள்லாம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஒரு கதிரியக்க தனிமத்தின் பிளவு காரணி அது கொடுத்துட்டு அதோட அரை ஆயுட்காலம், இது வந்து சம்மு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துடும். கொஷின் பாருங்கள், நமக்கு டெட்டில் வந்து காந்தத்தை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நமக்கு டெட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா காந்த விசை கோடுகள் எதுலேருந்து எதில் தொடங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வடமுனையிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி வருங்களா? இங்கே வந்து இரு அணுக்கள் ஒன்றை ஒன்று நெருங்கும் போது ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷினோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு திடப்பொருட்களில் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படின்லாம் கொடுத்துட்டு அதில் குறுக்கலைகள் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெட்டு கொஷினில். இங்கே வந்து பாருங்கள், குறுக்கலை வந்து A ஊடகத்துலேருந்து B ஊடகத்துக்கு போகுது. அப்போ இந்த வந்து குறுக்கலை, நெட்டலை அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம டெட்டுக்கு படிக்கிற அதே டாபிக் தான், பட் அதில் வந்து கொஷின்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், இது ஈஸியான கொஷினு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தமிழில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
சோஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதில் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1953ல். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1953. நெக்ஸ்ட் பாருங்கள், கால வரிசைப்படுத்துக. ஐந்தாண்டு திட்டம், முதல் தேர்தல், இந்தோ சீனா போர், சிம்லா உடன்பாடு, இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது தான். எந்த அரசியலமைப்பில் இந்திய பகுதி அடிப்படை உரிமை சேர்க்கப்பட்டது? பகுதி 3ல். இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேண்டிமெண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, அலவன்ஸு, அதாவது தேசிய அரசு அதிகாரிகளோட உணவு மற்றும் தங்கும் விடுதி பராமரிப்புக்குரிய படியை குறிக்கிறது தான் மேண்டிமெண்டோ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மக்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்? நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஇஓ எக்ஸாமோட லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவு பார்த்தீங்கன்னா சோஷியலில் இதுக்கு முன்னாடி என்ன செட் கொஷின் வந்ததோ அதுக்கு ரிலேட்டடான டாபிக் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு அதை காமிக்கிறேன் ஒரு கிளான்ஸு. மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்னா 34வது படைப்பிரிவு. குழந்தை தொழிலாளர், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்திய அரசியலமைப்பு, இப்போ தான் ஒரு கொஷின் பார்த்தோம், அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோமா, அதுக்கு ரிலேட்டடாக பாருங்கள் இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார்? தலையிடா கொள்கையை பின்பற்றினவர் யார்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் அதே தான், இந்திய அரசியலமைப்பில் 3 கொஷின்ஸ் வந்துருச்சு. ரவீந்திரநாத் தாகூரோட அந்த நைட்ஹுட் விருது திருப்பி கொடுத்துட்டார்ல பிரிட்டிஷார்கிட்ட, அதுக்கு என்ன காரணம்? எந்த நிகழ்வு மூலமாக அவர் மனசு கஷ்டப்பட்டு கொடுத்தாரு? அதுதான் இந்த கொஷின். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுதான் மிக மோசமான விளைவு தரதாக இருந்துச்சு. அப்போ ஜாலியன் வாலாபாக்னால தான் அவர் மறுபடியும் அவரோட பட்டத்தை கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கில கிழக்கிந்தியா கம்பெனி மசூலிப்பட்டினத்தில் அதோட முதல் தொழிற்சாலையை எப்போ உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1616ல். இதெல்லாம் ஷார்ட்கட் மூலமாக வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். மறுபடியும் அதே அந்த அரசியலமைப்புலேருந்து இன்னொரு கொஷின் வந்திருக்கு. இதோட 5 கொஷின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியை நியமிக்கிறவங்க யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். சோஷியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாகவே கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டீப்பாக டெப்த்தாக அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கல. மறுபடியும் பாருங்கள், அந்த மங்கள் பாண்டே, அதாவது அந்த புரட்சியோட விளைவு 1857, அந்த புரட்சியோட விளைவு தான் கேட்டிருக்காங்க. எது வந்து இதில் விளைவுகள் அல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகம் பண்ணுறதுக்காக தானே அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ அந்த கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. இயக்குனர் மன்றத்திற்கு பதிலாக இந்திய கவுன்சில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதுவும் கரெக்டு. கவர்னர் ஜெனரல் பதவியை வைசிராய் என்று மாற்றப்பட்டது. அப்போ தான் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு பதவியை தூக்கிட்டு வைசிராய் அப்படின்னு சொல்லி மாற்றி கொண்டு வந்தாங்க. இதில் எது வராதுன்னா, ஆங்கிலேயர்கள் இந்திய மன்னர்களின் அனைத்து உரிமைகளையும் பறித்தனர், இதுதான் இதில் வராது. ஏன்னா இது வந்து புரட்சியோட விளைவுகள் தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, கூற்று காரணம் கொடுத்து சரி எது தப்பு எதுன்னு கேட்கல. கொஷினை நல்லா பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் பண்ணிடலாம். சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி எப்போது அதிகாரத்தை கைப்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1920ல். ஓரளவு நமக்கு புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் பர்தோலி சத்தியாகிரகம், அப்புறம் பஞ்சாயத்து ராஜோட உயர்ந்த அமைப்பு, கருப்பு முக்கோணம் என்று அழைக்கப்படுவது. கருப்பு முக்கோணம் அப்படின்றதெல்லாம் எதோட தொடர்புடையது? அமிலமலை கூட. அமிலமலை பாதிப்பை தான் கருப்பு முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சரியான விடை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறத படித்தாவே ஓரளவு நல்லா ஆன்சர் பண்ணிடலாங்க சோஷியலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம படிக்கணும். சரிங்களா, இது வந்துட்டு 2020ல் நடந்த கொஷின் பேப்பர். பிஇஓ எக்ஸாம் தான், இதுவும் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நான் சொன்ன மாதிரி தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம புக்கில் இருக்கிறது வராது. மேக்ஸு சயின்ஸு சோஷியல் இது எல்லாமே நம்ம புக்ஸில் இருக்கிறது தான் கவர் ஆகும். 90% ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தேசிய பூங்காவில் எந்த பூங்கா தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? கர்நாடக மாநிலத்தில் அதிகப்படியாக உற்பத்தியாகும் தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பு. எதிர்பாராமல் திடீரென்று ஏற்படும் இந்திய பருவக்காற்றிற்கு என்ன பெயர்? டைட்டன். அந்த கோள்களை சுற்றி வருது இல்லைங்களா, எந்த கோளை சுற்றி வர மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாட்டன். எல்லாமே ஓரளவு நம்ம புக்கில் இருந்து தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சோஷியலில். ஒருங்கிணைந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இது எல்லாமே.
இந்தியாவில் கிராமப்புற வறுமைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தான். கவலைக்கிடமான மக்கள் தொகை வளர்ச்சி, குறைந்த படிப்பறிவு விகிதம், வட்டார சார்ந்த ஏற்றத்தாழ்வு, இது எல்லாமே. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் 2வது துறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது பெரிய துறை தொழில்துறை. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வேளாண் துறை. இது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12வது நிதிக்குழுவின் தலைவர், 5ஆண்டு திட்டம், 8வது 5ஆண்டு திட்டம், அந்த திட்டத்தோட காலம், 2வது 5ஆண்டு திட்டம். பாருங்கள், 5ஆண்டு திட்டத்தை வச்சே ஒரு 3-4 கொஷின் இதில் வந்துட மாட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சோஷியல் கொஷின்னு. சௌரி சௌரா எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஊபியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6. சத்யார்த்த பிரகாஷ். இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். சுவாமி தயானந்த சரஸ்வதி. அரசியலமைப்பு பாருங்கள். இது அரசியலமைப்பு கொஷின். இங்கே ஒன்று வந்திருக்குங்களா? அதே தான் பாருங்கள், இங்கே வந்திருக்கு. அரசியலமைப்பின் பகுதி 3 விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே கொஷின்ஸ் தான் இது. அடிப்படை உரிமைகள். அப்போ போன முறை 2 டைம்லேயும் ஒரே கொஷின் கேட்டிருக்காங்க. 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம் என்று கூறியவர் யார்? நடந்த கொஷினில் பார்த்துருப்போம். 1857 அந்த புரட்சியை பற்றி 2 கொஷின் வந்திருந்தது. அதுக்கு ரிலேட்டடாக பாருங்கள், இந்த கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. அதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வீர சவார்கர். ஆப்ஷன் பி. ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னாவே யார் வருவா? உங்க ஜீவகாருண்யம்னாவே யார் வருவாங்க? ராமலிங்கலார், அதாவது வள்ளலார் சொல்லுவோம்ல. இங்கேயும் அரசியலமைப்பு திட்டம் வந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ செலக்டட் டாபிக் அரசியலமைப்புலேருந்து கண்டிப்பாக வரும். வேலூர் கழகம், அந்த சிப்பாய் கழகம், அதுலேருந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு அந்த சத்தியாகிரகம், அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சௌரி சௌரா, அந்த மாதிரி நிகழ்வுகள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி செலக்டட் டாபிக் இருக்குது, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படின்னு அந்த டாப்பிக்கெல்லாம் படிச்சுட்டு போனாவே ஓரளவு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்டி யாத்திரை வந்துருச்சு. தேசிய காங்கிரஸ் அதுலேயும் நமக்கு வந்துருந்து இல்லைங்களா? அதில் வந்து நீதி கட்சி வந்து எப்போ வந்து அதோட அதிகாரத்தை கையில் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 1938 யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் பழமையான மாநகராட்சி. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற டாப்பிக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இது சும்மா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுற எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ரேஷியோ ரிலேட்டடான கொஷின்னு. பிஇஓ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு கொஷினையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமே கஷ்டம் அப்படின்னு நினச்சா அது கஷ்டமாக தாங்க இருக்கும். ஈஸி, நம்மளால் படிக்க முடியும், நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஒரு அரசாங்க அதிகாரியே ஆகலாம். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.